Hi guys, I'm Nivita. இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 1.1 தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு 11th ஸ்டாண்டர்ட். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு செட் கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி படிக்கணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. set of all x such that x is equal to 4n plus 1. இந்த கண்டிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த செட் ஏக்குள்ள இருக்கும். ஓகேவா? இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த செட் குள்ள இருக்கும். இந்த என்னோட வேல்யூ 2 less than or equal to n less than or equal to 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ என்னோட வேல்யூ நீங்க எதுல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணும்? 2ல இருந்து 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லைக் 2ல இருந்து 5குள்ளனா 2.5 3.5லாம் இருக்கும்ல, அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாமான்னு கேட்டா n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண தேவை கிடையாது. வெறும் அப்போ 2 3 4 5 மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகேவா? ஓகே ஃபைன். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு செட் எடுத்துக்கோங்க. அந்த செட்டுக்குள்ள 1 2 3 இந்த மாதிரி 3 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு செட்டுக்குள்ள 1 2 3 இதோட சப்செட்ஸ்லாம் எழுதும் போது என்ன ஆகும்? 5 1 2 3 1 2 2 3 1 3 1 2 3. ஓகே, ஸோ எத்தனை செட்ஸ் இருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 8 செட் இருக்கு, சப்செட்ஸ் இருக்கு. ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 பவர் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 2 பவர் 3ன்னு சொல்லும்போது 2 into 2 into 2 which is 8ன்னு வரும். அதனால தான் நமக்கு 8 சப்செட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வெறும் 3 எலமெண்ட்ஸ்னால நம்ம ஈஸியாக இதை எழுதி நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 எலமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த ஃபார்முலா வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? 2 பவர் n அப்படின்றதா ஃபார்முலா. ஸோ நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த செட்டுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து எத்தனை சப்செட்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத எழுத போறோம். ஓகே, நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n plus 1 அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன். 4n plus 1 அதில் வந்துட்டு உங்களுக்கு என்னோட வேல்யூ 2லேருந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ n equal to 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? 4 into 2 plus 1 which is 4 2s are 8 plus 1 which is 9 வரும். n equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 into 3 plus 1 which is 4 3s are 12 plus 1 வந்து 13ன்னு வந்திருக்கும். n is equal to 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 into 4 plus 1 which is 4 4s are 16 plus 1 which is 17 வரும். அதுக்கப்புறம் n is equal to 5. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? என்னோட வேல்யூ 2லேருந்து 5 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 4 into 5 plus 1 which is 4 5s are 20 plus 1 வந்துட்டு 21 வரும். அப்போது இந்த a அப்படிங்கிற செட்டுக்குள்ள உங்களுக்கு 9 13 17 21 அப்படிங்கிற 4 எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் இது வந்து n of a எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றது, அது 4. அடுத்தது நம்ம எடுக்க போறது என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்துட்டு ஸ்கிரிப்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஓகேவா? சும்மா அந்த பி வந்துட்டு கர்சிவ் ரைட்டிங்ல எழுதுறது தான். ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ தான் என் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏ தான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்ன்னு அர்த்தம். ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏனா சப்செட்னு அர்த்தம். என் ஆஃப் ஸ்கிரிப்ட் பி ஆஃப் ஏனா நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா நம்ம போதும். அப்போ இருக்கிறது 4 எலமெண்ட்ஸ்னா 2 பவர் 4ன்னு எடுக்கணும். 2 பவர் 4னா 2 into 2 into 2 into 2 which is 16 அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் செட்ல வேற n வந்துட்டு உங்களுக்கு 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் செட்ல நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் எத்தனை இருக்கு? 16 இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.